ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ரவாவை வச்சு பீஸா தான் செஞ்சுருக்கேன். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா? வாங்க சோஜியை வச்சு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதை நம்ம டொமேட்டோ கேச்சப் கூட, இட்லிக்கு செய்கிற சட்னியை கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா சும்மா அப்படியே டைரெக்டாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நான் செஞ்சுருக்கிற இந்த அளவு 3 பேருக்கான பிரேக்ஃபாஸ்ட். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறது, நல்லா தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரே ஒரு பொட்டாட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 கப் சோஜி எடுத்திருக்கேன். சேம் ரேஷியோவில் கர்டு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் மெலிசா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா சின்னதாக ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 இன்ச்சு துண்டு இஞ்சியை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது குக்கிங் சோடா கிடையாது, இது பேக்கிங் சோடா. அப்படி பேக்கிங் சோடா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கணும். குக்கிங் சோடா போடக்கூடாது. நம்ம டெய்லி நம்ம இட்லி தோசைக்கு போடுற சோடா போடக்கூடாது. இது பேக்கிங் சோடா தான் தேவை இதுக்கு. இந்த மாதிரி பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ஷனல், உங்களுக்கு ஒரு ஈனோ ஒரு பேக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். கடைசியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எள்ளு எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொட்டாட்டோவை நம்ம துருவி தான் சேர்க்க போகிறோம். அதனால பொட்டாட்டோ நம்ம துருவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பொட்டாட்டோ அதை மெலிசா துருவி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எந்த ஆப்ஷனலில் மெலிசா இருக்கோ அதில் வச்சு துருவிக்கோங்க. அதுலேயே இப்போ நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கேடம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் இதில் நம்ம டைரெக்டாகவே சேர்த்துடலாம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, பேக்கிங் சோடா, கரம் மசாலா, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 மினிட் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருந்தால் போதும். இன்னும் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இதை 10 மினிட் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சிட்டு நம்ம பேனில் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது 10 மினிட் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட்ல 15 மினிட் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், சோஜியெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு. இது ரோஸ்டட் ரவா கிடையாது, நார்மல் ரவா தான், அன்ரோஸ்டட் ரவா தான். இந்த அளவு பதம் இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக செஞ்சுக்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஆழமான ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் காஞ்ச உடனே கடுகு அப்புறம் எள்ளு, இது 2ஐயும் நம்ம கொஞ்சம் பொரிக்க விட்டுடலாம். பாருங்கள், பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அதில் எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு, ரொம்ப அதிகம் தேவையில்லை எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் சேர்க்குறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், இது அளவு நான் செஞ்சுருக்கிறது 3 பேருக்கான அளவு. நான் எல்லாமே போட்டுக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த மாதிரி 2 டைம்ஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கனமாக போட்டால் தான் நம்மளுக்கு பீஸா ஷேப்பில் பீஸா மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கனமாக தான் நான் சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இது ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதில் போட்டுருக்கிற பொட்டாட்டோலாம் நல்லா பாயில் ஆகும். சோஜியும் வேகணும், பொட்டாட்டோவும் நல்லா பாயில் ஆகணும். இப்போ ஒரு 4 to 5 மினிட் நம்ம லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மூடி வச்சிடுறேன். நீங்கள் வாட்ச் நீங்களே நோட் பண்ணிக்கணும். 4 to 5 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தால் அழகாக அது குக் ஆகிடும். திருப்பி அதே மாதிரி ரிவர்ஸில் திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 4 to 5 மினிட் இருந்தால் நம்மளுக்கு சூப்பராக பீஸாமா வந்து இந்த வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அழகான பீஸா கிடைச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 5 மினிட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து நான் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். திருப்பி போடும்போது மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு மெதுவாக நம்ம இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி நைஸாக ரெண்டு இது வச்சுக்கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நடுவில் உடஞ்சிடும். நம்ம வெங்காயம் போட்டுருக்கிறதுனால 2 கத்பீரா வச்சுட்டு தோசை கரண்டி 2 வச்சுக்கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சைடு வந்து 4 to 5 மினிட் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வெந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டோம்னா நடுவில் வடித்து போயிடும். அதனால நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு மெதுவாக நம்ம பிளேட்லேருந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம மெதுவாக இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு வந்து ஒரு 4 to 5 மினிட் நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக அழகான வீட்டில் ரவாவை வச்சு பீஸா கிடைச்சிடும். இப்போ ஒரு 4 மினிட் நம்ம வெயிட் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4 மினிட் நம்ம விட்டாச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டோம். இது இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பீஸா மாதிரி செஞ்சதுனால நான் பீஸா ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ரவா பீஸா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.